increase of faith. லூக்கா 7:17-5 எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த நற்செய்தியில் விசுவாசத்தோடு சொன்னால் மலை கூட பெயர்ந்து போகும் என்று சொன்னதை நாம் படிக்க கேட்டோம். ஒரு அம்மா இந்த நற்செய்தியை கேட்டுச்சு, இதை நான் சோதித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு மலைக்கு முன்னாடி போய் நின்று கண்ணை மூடிக்கிட்டு இந்த மலை பெயர்ந்து போய் கடலில் ஊன்றிக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மலை அங்கேயே இருந்துச்சு. அப்போ அது சொல்லிச்சான், எனக்கு அப்போவே தெரியும் இது நடக்காதுன்னு. அப்புறம் எங்கே விசுவாசம்? விசுவாசமா இல்லையே, ஏற்கனவே அப்போவே தெரியும்னா அப்போவே உனக்கு விசுவாசம் இல்லை. இப்படி தான் ஆண்டவரை நாம் சோதித்து பார்ப்பது. ஆண்டவருக்கு தான் தெரியுமே என்று கேட்பதெல்லாம் வீண் விதண்டாவாதங்கள். விசுவாசம் உள்ளவனுக்கு எந்த விதமான ஒரு எடுத்துக்காட்டோ அல்லது அதை விளக்குவதற்கான காரணங்களோ தேவையில்லை. விசுவாசம் இருந்தால் போதும், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. தேவதாயை போன்று சாதாரண மனித தன்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருந்தார். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, நான் எப்படி குழந்தை பேற்றை பெறுவேன்? இது மனித ஞானம். ஆனால் தேவதூதர் சொன்ன பிறகு அந்த சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை, எல்லாம் கடவுளால் முடியும். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாத தன்மை என்ன தெரியுமா? பகுத்தறிவு. ஈரோட்டில் பகுத்தறிவு பேர்வழிகள் ஒரு பெரிய இந்த மொட்டை சவுத்தில் குட்டி சவுத்தில் அப்படியே வெள்ளை அடித்து கரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கடவுள் இல்லை என்ற மாநாடு நடக்க போது எழுதி வச்சாங்க. என்ன தெரியுமா எழுதி வச்சாங்க? ஆவியால் இட்லி வேகும், ஆவியால் குழந்தை பிறக்குமா? அதான் அங்க விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நீ இட்லி தான் பார்க்குற, அதுக்கு மேலேயும் போக வேண்டும். எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் ஆரம்பமாகும். அதுதான் விசுவாசம். இப்ப திருப்பலியில் அப்பமும் ரசமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இது கோதுமை அப்பம், திராட்சைப்பழ ரசம். இங்கே பீடத்திலே வைத்து ஒப்பு கொடுக்கப்பட்டு குருப்பட்டம் வாங்கிய குருவானவர் இது என் உடல் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது என்பது விசுவாசம். வெள்ளை அப்பம் தானே, கோதுமை பிஸ்கட் தானே, எனக்கு ஒன்று கொடுக்கக்கூடாதா? இந்துக்கள் கேட்டால் சரி, அவனுக்கு தெரியாது, ஆசைப்பட்டு கேட்குறாங்க. நம்பாலே ஒரு பிரகஸ்பதி வந்த புதுசில் என்கிட்ட, ஐயோ என்னென்ன தர்க்கன்றீங்க. நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு பெரிய டைரி எழுதி வைக்கணும்னு பார்க்குறேன். என்னுடைய சந்ததிக்கு, சின்ன சாமியார்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் இது உதவும் பார்த்துக்குங்கப்பா, என்னுடைய பங்கு அனுபவங்கள் பார்த்துக்குங்க. அந்த கிரஸ்பதி கேட்குறார், எங்கள் கூட்டத்தில் முஸ்லீம் கூட தான் இருக்கிறான், அவனும் சந்தா தான் கட்டுறான், அவனுக்கு நன்மை கொடுக்கக்கூடாதா? அவன் உண்டியல் காசை மட்டும் வாங்கிக்கலாம், நன்மை கொடுக்கக்கூடாதா? அட கிரகஸ்பதி, உனக்கு விசுவாசமே இல்லைடா. இந்த நன்மை எல்லாருக்கும் காசு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, உண்டியலில் காசு போட்டவங்களுக்கெல்லாம். அதுக்கு வேண்டிய தயாரிப்பு வேண்டும். ஞானஸ்தானம், ஒப்புரவருட்சாதனம், அதன் பிறகு அவர்களை தயாரிக்கிறோம் அல்லவா? அந்த பிள்ளைகளை தயாரிக்கிறோமே, கொஞ்சம் நெஞ்சம் தயாரிப்பா. இப்போ லீவு, பிள்ளைங்களை தினமும் வர வச்சு தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் எடுக்கிறேன் கிளாஸ், சும்மா அல்லவா ஜெபம் படிச்சுட்டு போ இல்லை. 12 மணிக்கு மணி அடித்தாங்க. பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், ஏன்பா மணி அடிக்கிறாங்க? ஜெபம் சொல்கிறோம். என்ன ஜெபம் சொல்கிறோம்? அந்த அற்புதமான ஆஞ்சலூஸ் என்ற ஜெபம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எக்ஸாஞ்சிலா தோமினி, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். உலகே மறக்காதே,
கத்தோலிக்க திருச்சபை காலை மதியம் மாலை 3 வேளையும் மணி அடிச்சு உலகுக்கு அறிவிச்சு நாம் எல்லாம் ஜெபிக்கணும். ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கிரகஸ்பதிகளுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்தான், அவனும் அவன் தங்கச்சியும் சேர்ந்து புதுநன்மைக்கு படிக்கணும்னு 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். நம்ம பள்ளிக்கூடத்தில், கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். எங்கடா கர்த்தர் கற்பித்து ஜெபம் சொல்றா, முக்குறான். என்ன விசுவாசம் இவனுக்கு தான்? என்ன விசுவாசம்? அவன் பெற்றோருக்கு என்ன விசுவாசம்? அதை கற்றுக் கொடுக்குற டீச்சருக்கு, அந்த கிளாஸ் டீச்சருக்கு என்ன வித்தியாசம்? அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் கற்பிச்சவங்கள நீ என்னத்துக்கு கத்தோலிக்க பள்ளிக்கூடம் நடத்துற? அடிப்படையிலே விசுவாசமோ விசுவாச தாகமோ தாக்கமோ இல்லை என்றால் வீண். அதைத்தான் ஆண்டவர் எங்கள் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும். இன்க்ரீஸ் மை ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே. மந்தமா, ஒன்றும் தெரியாம, மக்கட்டையா, கொஞ்சம் கூட உணர்வில்லாமல், இந்த விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியாமல், ஏதோ கடமைக்கு வந்தேன், போனேன், திருவிழா கொண்டாடினேன், வெடி வச்சேன், புகையை கிளப்பினேன், அதுல கூட மனிதனே இல்லப்பா. சொல்றாங்க மீட்டிங்ல, ஐயா அந்த பக்கம் போனா நீங்க எல்லாம் வெடி கொளுத்துறதுல புகை வந்து மூக்க முட்டுது, பிள்ளைங்களுக்கும் பெண்களுக்கும் முடியல. முடிஞ்சா வா, இல்லாட்டி போ, நாங்க அப்படிதான் கொண்டாடுவோம். என்ன எகத்தாளம்? இதான் விசுவாசமா? ஆனா வார வாரம் வந்து ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை மீதியாக்கும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் ஆசீர்வதிப்பாராக, ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுவோம். எல்லாம் கடமை. உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். The Lord is good to those who hope in Him, to those who are searching for His love. ஆண்டவர் நன்மையானவர். யார் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கின்றார். non tam prese quam prodesse. சென்ற அகஸ்டினுடைய வார்த்தைகளை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இப்போ லத்தீன்லையும் சொல்லப்படுது. லத்தீனில் அப்படியே ரத்தன சுருக்கமாக சொல்லப்படும். நாட் so much to command but to serve, being useful. இறைவனில் நம்பிக்கை வைத்து அவருடைய அன்பை தேடுபவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, சேவை செய்து மற்றவர்களுக்கு உபயோகமாயிருப்பார். பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னுடைய கடன். அது நான் எந்த நிலையில் இருந்தாலும், குடும்பத்திலோ சமூகத்திலோ பொறுப்பிலோ, என் கடன் பணி செய்து கிடப்பது. எனக்கு எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்தணும், அதிகாரத்தில் இருக்கிறேன் என்ற அல்ல. போய் அங்கே போய் நின்று வேலை செய்பவர்களோடு ஒரு கை கொடுக்க வேண்டும். ஒரு முறை அந்த தோட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கருங்கல் நட்டு வச்சிருக்கிறேன். அந்த கருங்கல் எது தெரியுமா? பழைய கோவிலினுடைய த த்ரெஷ்ஹோல்ட், அந்த நடு கதவுக்கு மேலே தாங்கி இருந்த கருங்கல். இதெல்லாம் பிற்காலத்தில் கிடைக்காம போயிடும், மண்ணில் மதுங்கிடும். அதை நாங்கள் கொஞ்சம் வேலை செய்யும்போது அதை எடுத்தோம். இதை கொஞ்சம் நட்டு வைப்போமே, பிற்காலத்தில் உதவும். பழைய கோயிலினுடைய அந்த நிலைப்படியை தாங்கி இருந்த, இந்த கட்டடத்தை தாங்கி இருந்த ஒரு கல், கருங்கல், நீட்ட கல் நட்டு வைக்கிறோம். ஒரு 7-8 பேர் அந்த பெரிய பாறாங்கல் இருக்கிறதுனால அதை தள்ள முடியல, வச்சு தள்ளிட்டு இருக்கிறோம். வெளிப்பக்கம் மதில் சொல்லியிருந்து ஒருத்தர், ஒரு நாட்டின் குடிகாரர் ஒருத்தர், குடிமகன் ஒருத்தர் அங்கேருந்து டைரக்ட் பண்ணுறார், இப்படி தள்ளு, அப்படி தள்ளு, இப்படி தள்ளு அப்படின்னாரு. நான் அப்படி பார்த்தேன், ஐயா சகோதரனே தயவு செய்து கொஞ்சம் இறங்கி வா, எங்களோடு சேர்ந்து கை கொடுத்து இதை தள்ளு பார்ப்போம் அப்படின்னு தூய தமிழில் சொன்னேனே. வரேன் தலைவரே அப்படின்னு போயிட்டார். அவ்வளோதான். மேய்க்க சொல்லு, மேஸ்திரிக்கு 4 பேர் வருவான், இறங்கி வேலை செய்யா, சேவை செய்து மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருப்பார். யார் யாருக்கு தாழ்ச்சி இருக்குதோ, விசுவாசம் இருக்குதோ, நம்பிக்கை இருக்குதோ, இறை அன்பு இருக்குதோ, பிறர் அன்பு இருக்குதோ, அவங்க தான் வருவாங்க. சும்மா மேம்போக்கு பேர் வழி, ஐயோ ஒரு பங்களை என்னத்த கேட்குறீங்க, வேலை செய்கிறதெல்லாம் மாஞ்சு மாஞ்சு பூசோதி பசங்க, உபதேசியார், இல்லை மறைக்கல்வி ஆசிரியங்க, மறையன்சேனை, இப்படி இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பெரிய விஐபி வந்தோடனே
பக்கத்தில் வந்து சூழ்ந்து நின்று ஃபோட்டோவுக்கு வந்து நிற்பானுங்க பாரு, எனக்கு பத்திக்கிட்டு எரியும். ஃபோட்டோவுக்காக வந்து போஸ்ட் பண்ணிக்க வேண்டியது, அப்படி நெருக்கிக்கிட்டு பிஷப் பக்கத்தில் அல்லது பெரியவங்க பக்கத்தில் அப்படி நெருக்கிட்டு நிற்பார். ஃபோட்டோவுக்கு தலையை மட்டும் உள்ளே காட்டுவார், தேவாங்க மாதிரி, ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அது பார்த்தேன், நான் விடுவேனா? ஒரு பெரிய பீடம் பேராலயத்தில், அந்த பீடத்தில் வச்சு தான் பூசை வைப்போம். பூசை முடிஞ்சோன்னா அந்த பீடத்தை தூக்குற பேர் வழின்னு அந்த 10 பேரும் ஓடியாருவோம். அப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இதை தூக்கு, அதை தூக்கு, அப்படி செய், இப்படி செய்வார். பேசாமல் பார்த்தேன். அந்த பீடத்துக்கு கீழே சக்கரம் போட்டேன், 4 சக்கரம் போட்டேன். ஒருத்தனும் வரக்கூடாது. உபதேசியார், பூசோதை பையன், ஒருத்தன் ஒரு பக்கம் பிடி, ஒரு பக்கம் தள்ளு, சரன்னு தள்ளுவாங்க, ஓரம் போயிடும். இந்த பந்தாலாம் போயிடுச்சா? அப்படி போனால் ஆஹா பங்குசாமியார் நல்லா செஞ்சார்னு பாராட்டுவாங்களா? என் மூஞ்சி தெரியலையே, இவர் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு தூத்திக்கிட்டே போவான். போடா, உனக்கு இதான் நக்கிற நாய் நக்கிட்டு தான் இருப்பேன் நீ எப்போ பார்த்தாலும். அது செக்காக இருந்தாலும் சரி, சிவலிங்கமாக இருந்தாலும் சரி தான். அவனுக்கு மட்டு மரியாதை தெரியாது. அவன் மூஞ்சி வரல, அவன் பேர் வரல, அவனுக்கு அனுபவிக்கிறது கிடைக்கல, அல்லது ஏதாவது கட்டாயிடுச்சு, பதவி மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஆகவே ஆகஸ்ட் மாதம் பேராலயத்தில் பதவி ஏற்றேன். செப்டம்பர் 8 தேர் திருவிழா நடத்தினோம். உடனடியாக 1 மாதத்தில் தேர் திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்கிட்ட ரெடிமேட் லிட்டர்ஜி எல்லாம் இருக்குது. 8ஆம் தேதி தேர் திருவிழாவுக்கு என்ன பாடல், என்ன ஜெபம், மண்டாட்டுக்கள், வாசகம் வரிசையாக இருக்குது. ஜெராக்ஸ் எடுத்தேன், சிஸ்டர்ஸை கூப்பிட்டேன், பாடிங்க, எல்லாம் நடக்குது. தேர் கொண்டாடினோம். பெரிய மனுஷங்க ஒரு 4 பேர் வந்தாங்க, வணக்கம் சொன்னேன், அவ்வளோதான். வழக்கமாக நடக்குது. அவங்க போய் பிஷப்கிட்ட போய் காது குத்திட்டாங்க. வந்திருக்கிற பங்கு சாமியார் ஒரு பெரிய ஹெட் வெயிட் பிடிச்சவர் போல இருக்கு, எங்களை எல்லாம் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஷப் கொடுக்க ஏன்பா அவங்களெல்லாம் மதிக்கலை, அவங்கெல்லாம் பங்கில் பெரிய ஆளுங்க, இருந்துட்டு போட்டுமே, நாங்கள போய் தாங்கணுமா? வெத்தல் பாக்கில் வச்சு அவங்கள அழைக்கணுமா? மாதா திருநாவா வந்து செய், வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். சிஸ்டர்ஸை கூப்பிட்டு பாடுங்கன்றேன், வழிபாட்டை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன், தேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ பெரிய மனுஷனாவா வந்து செய். ஐயோ வாங்க தலைவரை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூட கும்பிடு போடணுமா? நோ, இது பிடிக்காது எல்லாருக்கும். யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. விசுவாசத்தில் வாயா, நீ ஆண்டவருக்கு முன்னால் நீ அடியான், நீ என்ன பெரிய மனுஷன். ஃபேஸ்புக்கில் பார்த்தங்க, ஒபாமாவும் அவங்க குடும்பமும் 3வது ரோல உட்கார்ந்துருக்கிறாங்க, வழிபாட்டில் புத்தகத்தை வச்சு பாடுறாங்க. நாட்டின் ஜனாதிபதி குடும்பத்தோட வந்து 3வது பெஞ்சில் ஓரமா உட்கார்ந்து வழிபாட்டில் பங்கேற்கிறார்கள். அது வல்லவா விசுவாசம்? நான் பெரிய மனுஷன், இந்த பங்குசாமியார் என்னை கண்டுக்கல, எனக்கு வந்து வணக்கம் சொல்லலை, என்னை வந்து நயந்து கேட்டுக்கல, உன் பணமா, உன் அதிகாரமா? இதை விட இன்னொன்று சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன், அவன் பேத்திக்கு புது நன்மை. அவர் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு சிஸ்டரை அனுப்பி என் பேத்திக்கு வீட்டில் வந்து கேட்டகிசம் கிளாஸ் சொல்ல கொடுக்கு. யோ என்ன நினச்சிட்டு இருக்கிற? இங்கே வரணும், எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டகிசம் படிக்கணும். நீ பணமாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோ. உன் பணத்துக்காக ஒரு சிஸ்டரை இவருக்கு அனுப்பி ஒரு பேத்திக்கு தனியாக டியூஷன் சொல்லி கொடுக்கணும். எதுக்கு? கேட்டகிசம் கிளாஸுக்கு. என்ன விசுவாசம் இதெல்லாம்? ஏன் தெரியுமா? என்னை போல ஒரு 4 பேர் நறுக்கா தைரியமாக சொன்னால் இது இருக்காது. மற்றவங்க பயந்துக்கிட்டு அப்படியா சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு நயந்துக்கிட்டு செய்கிறதுனால அவங்களுக்கு இழப்போம். எல்லாரையும் போல இவரும் செய்வார். செய்யணும் பிறகுதான் பார்த்தார். அவரும் ஒன்று இதுக்கு என்னென்னவோ மோதி பார்த்தார். ஒரு பெரிய சண்டையே போட வேண்டார். எதுக்கு தெரியுமா சண்டை? விவிலியத்தில் மரியாள் அப்படின்னு ஒரு வீடியோ கேசட்டை பிள்ளைங்களுக்கு போடுறேன். விவிலியத்தில் மரியாள் வீடியோ கேசட்டு எல்லாத்தையும் போட்டேன். அபிரகாம் போட்டேன், ஈசாக் போட்டேன், யாக்கோப் போட்டேன், எல்லாத்தையும் போட்டேன். விவிலியத்தில் மரியாள் வீடியோ கேசட் போட்டேன். அவர் வீடியோ கேசட் பப்ளிக்கில் தான் போட்டேன். பார்த்தாரு. மரியாள் வந்து அந்த பிரசவ வேதனையில் கஷ்டப்படுவது போல ஒரு காட்சி. வந்துட்டார் என்கிட்ட சண்டைக்கு. நீ எப்படி வந்து மாதாவை இப்படி காட்டுவ? மாதா வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றுக்கல, அது சாதாரண பொம்பளைய போல பிரசவ வேதனையெல்லாம் காட்டுறியே, இது விசுவாசம் இல்லை. நிறுத்தியா, நான் ஒன்றும் படம் எடுக்கலை. படம் எடுத்தவங்கெல்லாம் எல்லாம் அந்த சென்சாரெலாம் வாங்கியிருக்காங்க.
யாரெல்லாம் அதுக்கு தேவையோ அவங்களுடைய உத்தரவு கொடுத்து தான் போட்டுக்கிறாங்க. இது கத்தோலிக்க திருச்சபையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வீடியோ கேசட்டு. சாந்தோம் கம்யூனிகேஷன்லேருந்து வாங்கி போடுறேன், மூடிக்கிட்டு போ. யாரா போய் பிஷப்கிட்ட போய் வத்தி வச்சுட்டார். அங்கே ஒன்றுனா உடனே மேலே ஏறிடுவானுங்க. போய் வத்தி வச்சுட்டான். அவர் இல்லைப்பா அது வீடியோ கேசட் எல்லாம் பார்க்குறது தானே அதானே சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த மனுஷன் விடல. அப்படி அந்த கோரமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இவர் இப்படி இப்படின்னு ஒரு ஆகஸ்ட் மாதம் திருநாள் சமயத்தில் இந்த நேராக பார்த்தீங்கன்னா கத்தீட்ரலில் மேலே ஒரு அழகான ஒரு கேன்வஸில் ஒரு மாதா படம், அந்த இமாக்குலேட் கன்செப்ஷன் படம் வந்து மிகுந்த சிரமத்துடன் அந்த வந்தோன மக்களை கவர்கின்ற வகையில் ஒரு படத்தை போட்டு திறந்தேன். அப்புறம் இந்த 2 பக்கமும் மாதாவுடைய விசிட்டேஷன், அவருடைய அனன்சியேஷன் 2 படமும் அரைவட்டத்தில் நான் அங்கே தயார் பண்ணி போட்டது தான். இந்த 2 படமும் பார்க்குறதுக்கு அற்புதமான படம். அங்கே ஆர்டிஸ்டை வச்சு போட்டோன்னே அதே மனுஷன் வந்து உங்களுக்கு மாதா மேலே இவ்வளவு பக்தி இருக்குன்னு தெரியல. ஆமாம், இவருக்கு தெரியறதுக்காக நான் போய் நடிச்சு காட்டுமா மாதாவுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்ச பிறகு மாதாவை இவ்வளோ தூரம் மகிமைப்படுத்திருக்கீங்க. உனக்காகவோ பாராட்டுக்காகவோ அல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதே. இங்கே பக்கத்தில் இப்போ பீடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக அதை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மாதா. ஏன்னா இப்போ யாரும் கிட்ட போகிறதில்ல, மாலை போடுறது கிடையாது, வத்தி கொடுத்தது கிடையாது, எல்லாம் வெளியில். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருவாகிட்டு இருக்குது. இங்கே பீடத்தில் இதுதான் முக்கியம், திருப்பலிக்கும் நற்கருணைக்கும் முக்கியம். ஆகவே இந்த இடத்த நம்ம அழகான பூக்கள் லைட்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது ஒருத்தர் சொல்கிறார், மாதாவை நீ கண்டுக்கிறதே கிடையாது, ஓ மூஞ்சி தெரியணும், டிவியில் தெரியணும், அதுக்காகத்தான் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற. மக்கட்டங்க, இந்த கோவிலினுடைய மையம் நற்கருணைநாதர், இந்த கோவிலுடைய மையம் திருப்பலி. இதுதான் முக்கியம். வார்த்தை வழிபாடும் நற்கருணை வழிபாடும். அடுத்ததுதான் மாதா, சூசேப்பு, அந்தோணியாரு, மற்றதெல்லாம். அப்புறம் விசுவாசம் குறைவு. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை இன்னும் மிகுதியாக்கும். If we approach life with the attitude that something is possible, we will probably accomplish it. ஏதாவது முடியும் என்ற மனநிலையில் எதனையும் எதிர்கொண்டால் நம் வாழ்வு உபயோகமானதாக இருக்கும். முதல் பங்கு பேரவை கூட்டுறேன். பங்கு பேரவையில் நான் சொல்கிறேன், எல்லா மக்களையும் கணக்கெடுக்க வேண்டும். அந்த கணக்கெடுப்பை கம்ப்யூட்டரில் போட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்து குடும்ப அட்டை கொடுக்கப்படும். ஏற்கனவே இந்த குடும்ப அட்டையில் அந்த கம்ப்யூட்டர் எண் போடப்படும். அதுதான் பங்கில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன என்ற கணக்கெடுப்பு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், எல்லாரும் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் கொடுங்க. சில வீடுகளிலே நான் சந்திக்க செல்லும் பொழுது தாய் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் போகலாம், வேலைக்கு போயிருப்பார், 2 பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் இல்லாமல் போயிருக்கலாம். அந்த வீட்டை சந்திக்கும் போது அந்த குடும்ப ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், கோயிலில் பார்த்துருக்கிறேன் என்று ஒரு இனம் கண்டு கொள்ள முடியும் என்று மிக தன்மையாக விளக்கத்தில் சொல்ல. அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இருக்கிறது போதும். ஏதாவது முடியும் என்ற மனநிலையில் எதனையும் எதிர்கொண்டால் நம் வாழ்வு உபயோகமானதாக இருக்கும். அது எவ்வளவு பயன்படுகிறது தெரியுமா? யாராவது ஒருத்தர் தெரியும்னா அந்த குடும்ப இதை எடுத்து பார்த்தா தெரியும். ஏறக்குறைய இப்போ 80% ஃபோட்டோவோட கொடுத்துட்டாங்க. மீதி 20% கழுவுன மீனில் நடுவுல மீனில் இன்னும் கொடுக்காம இருக்கு. இது 5வது வருஷம் எனக்கு இன்னும் கொடுக்காம இருக்கு. தேவமாதாவும் சூசேப்பரும் நசரேத்தில் இருக்கும்போது சீசர் மன்னன் ஆணையிட்டான், எல்லோரும் சொந்த ஊருக்கு சென்று கணக்கு கொடுக்க வேண்டும். போனாங்கல்ல 2 பேரும், நிறைய மாத கர்ப்பிணியை எடுத்துக்கிட்டு போனார்ல சூசேப்பரு. உனக்கு பங்குல போய் உனக்கு கணக்கு கொடுக்க முடியாதா? புதுசாக ஃபார்ம் எழுதி அதை ரினியூ பண்ண முடியாதா? ஓட்டர் லிஸ்ட்டை ஒவ்வொரு தடையும் செக் பண்ணல, அப்டேட் பண்ணல. எப்போ தெரியுமா வரும்? ஓபிசி வேணும், சர்டிஃபிகேட் வேணும், அப்பதான் பங்கு சாமியார் பங்கு கோவில் கண்ணு தெரியும். மீதி வரைக்கும் நான் விடுவேனா? கரார கட்டு, சந்தா கட்டு, திருவிழா வரிய கட்டு, அப்பதான் அடுத்த மாதம் தரனே, அடுத்த மாதம் நான் சர்டிஃபிகேட் தரனே. நீ பேசுற நானும் பேசுவேனே. நீ 10 வருஷம் வராம நான் கண்டுக்க மாட்டேன். வந்தியா சந்தா கட்டுமா அவனை.
ஏதாவது முடியும் என்ற மனநிலையில் எதனையும் எதிர்கொண்டால் நம் வாழ்வு உபயோகமானதாயிருக்கும். When automobile, airplane, astronaut, expressway, supermarket, air conditioning, radios, television, computer, internet, Wi-Fi, mobile phones, Bluetooth, Eero are possible, peace on earth is possible. Love among people is possible. ஒன்று பார்த்தீங்களா, முன்னாடி எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடும் ஒரு நாணயம் வச்சிருந்து. ஃப்ரான்ஸில் ஃப்ராங்க்கு, மற்ற கண்ட்ரியில் சுவிஸ் ஃப்ராங்க்கு, சுவிஸ் டாலர்ஸ், அப்படி எல்லாம் தனித்தனி நாணயங்கள் வைத்திருந்தன. இப்போ எல்லா நாடும் சேர்ந்து யூரோ என்ற பொது நாணயத்தை உருவாக்கி அந்த ட்ரேட் பாருங்க, அந்த எக்கானமி எல்லாம் ஒரே நாணயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மிக மிக கஷ்டம், ஆனால் சேலஞ்சிங். ஒன்றாக்கிட்டாங்களே. இப்படி ஒன்றாக்கியது ஒரே நாட்டில் இருந்து கொண்டு இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அடி வாங்குறதெல்லாம் தமிழ்நாட்டு. ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து வாழலாம், யார் வேண்டுமானாலும் இங்கே அரசியல் அமைக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுக்காக அவன் நம்ம மக்களை எரிக்கிறான், நான் தலைவர்களுக்காக என்னையை எரித்துக் கொள்வேன். முட்டாள்கள். எது தேவையோ அதை செய்ய வேண்டும். எது பாசிபிள், பீஸ் அமங் பீப்புள் இஸ் பாசிபிள். உண்டு, முடியும், செய்ய வேண்டும். சுயநலம் அல்ல. லவ் அமங் பீப்புள் இஸ் பாசிபிள். இவைகள் எல்லாம் சாத்தியம். ஆகவே இந்த தன்னலத்தை துறந்து எனக்கென்று இல்லாமல், எனக்கு இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற கரிசனம் எப்பொழுது வரும்? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது. ஏன் மழை பெஞ்ச எல்லாத்தையும் வச்சுக்கோ, மூழ்கி செத்து போயிடுவ, அப்ப மட்டும் திறந்து விடுவியோ? நில ஊர்திகள், விமானம், விண்வெளி ஆராய்ச்சி பயணி, அதிக வேக சாலை, பல்பொருள் அங்காடி, குளிரூட்டி, வானொலி, தொலைக்காட்சி, வலைதளம், வைஃபை, துரித சேவை, கைபேசி, ப்ளூடூத், யூரோ, இத்தனையும் சாத்தியமாயிருப்பது போல இவ்வுலக அமைதியும் மக்களிடையே அன்பும் சாத்தியமானதே. The reason they are possible is that Jesus died to make them possible. The reason they are possible is that Jesus rose to make them possible. இவற்றை எல்லாம் சாத்தியமாக்க காரணமாயிருந்தது இயேசுவின் இறப்பும் உயிர்த்தெழுதலுமே. நமக்காக பிறந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தார். அதைத்தான் விசுவாசத்தின் மறைபொருளாக பாடுகின்றோம். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. இது விசுவாசத்தினுடைய மறைபொருள். The nucleus of our faith. What appears to be impossible today will become possible in future. Even a world in which there is no more war, no more poverty, no more hatred. இன்று எது சாத்தியமில்லை என்பது எதிர்காலத்தில் சாத்தியமாகலாம். இனி யுத்தமோ, ஏழ்மையோ, வெறுப்போ இல்லாத ஒரு உலகை காண முடியும். அதனை புரிந்து கொள்ள மெதுவாகவும், அதனை நம்புவது மெதுவாகவும் இருக்கலாம். இந்த ரியோ என்ற இடத்தில் தான் ஒலிம்பிக் நடந்ததில்ல, அங்கே ஒரு இயேசுனுடைய பெரிய சுரூபம் இருக்கிறது அந்த மலை மேலே. அந்த சுரூபம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? 2 நாட்டுக்கும் சண்டை, பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டுக்கும், அர்ஜென்டினாவுக்கும் இந்த பெரு நாட்டுக்கும் 2 பேருக்கும் சண்டை. 2 பேரும் கிறிஸ்துவ நாடு தான். சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க. அங்கே தான் விடா கண்டன் கொடா கண்டன் இருப்பாங்களே, மற்ற அதுக்கு முட்டுக்கட்ட முடிய போயிருப்பான் யாராவது. அவன் இன்னும் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பான், கொம்புசி விட்டுக்கிட்டே இருப்பான், சமாதானம் முடியாது. கடைசியில் ஒரு வழியாக சமாதானத்துக்கு வந்தாங்க. சமாதானத்துக்கு வந்ததும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 நாட்டில் இருக்கக்கூடிய போர் தளவாடங்களை எல்லாம் போட்டு உருக்கி அதனால் வந்த உலோகத்தை வைத்துத்தான் இயேசுவினுடைய அந்த சுரூபத்தை செய்தார்கள். போர் தளவாடங்கள் இயேசுவினுடைய சுரூபமாக மாறியது. இனி நமக்குள் சண்டை இருத்தலாகாது. சமாதான கருவியாக இந்த போர்க்கருவிகள் எல்லாம் மாறின. Better to be slow of head to understand than to slow of heart to believe. மண்டையில் புரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் எண்ணத்தில் அன்பு இருத்தல் வேண்டும். பங்குத்தந்தை நிலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒரு மட்டத்தலையோடு ஒருத்தர் கை கூப்பி இருப்பார். யார் தெரியுமா அவரு? குறைதார்ஸ், ஆர்ஸ் நகரத்து பங்கு தந்தை. மண்டையில் ஒன்றும் இல்லை, அவருக்கு லத்தீன் வரல, ஆகவே குருவாக்க முடியாதுன்ட்டாங்க செமினேரியில். அவர் படிப்பில் மந்தம், புத்திசாலி இல்லை, அவர் ஒரு மண்டு, லத்தீன் வரல, பாடம் வரல, அவரை குருவாக்க முடியாது. அப்போ ஆயர் கேட்டாராம், வேற என்ன நல்ல குணம் அவரிடம் உண்டு? மாதா மீது பக்தி உள்ளவர், நற்கரணை முன்னாடி போய் ரொம்ப நேரம் ஜெபிப்பார். அப்படியானால் அவரை குருவாக்கலாம். குருவாக்குனாங்க. அந்த பிரான்ஸ் நகரத்திலேயே மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் போட்டாங்க. அப்போ ஆர்ஸ் நகரம் சின்ன ஊர் தான், இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, செலிபிரிட்டி டவுன் ஆயிடுச்சு. இந்த ஆர்ஸ் நகரத்து பங்கு தந்தை செயின்ட் குறைதார்ஸ் புனிதராக மாட்டார். எதுக்காக? போய் உட்கார்ந்து ஜெபிச்சார், பாசங்களை தொட்டியில் உட்கார்ந்தார், மக்களுக்கு பாசங்களை கொடுத்தார், ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார், மக்களை ஒருவளப்படுத்தினார். பிரான்ஸ் நகரம் பூரா அந்த ஆர்ஸ் நகரை நோக்கி சென்றது. மண்டையில் ஒன்றும் இல்லை, புத்திசாலி கிடையாது, எந்த விதமான திறமைகள் இல்லை, ஆனால் பக்தி இருந்தது, அன்பு இருந்தது. இதோ இன்று ஒரு புனிதராக, பங்கு தந்தையர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறாரே. எதனால்? உள்ளத்தில் இருந்த அந்த அன்பு, இறை அன்பு, பிறர் அன்பு. மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் அந்த விசுவாசத்தில் இருத்தல் வேண்டும், நிறைந்து இருத்தல் வேண்டும். ஏனோ தானோ, சாக்கு போக்கு அல்லது கொஞ்சம் அப்படி செலுத்தாக பார்த்துக்கலாம் இல்லை, நிறைவான விசுவாசம் உள்ளவனாக இருத்தல் வேண்டும். லார்ட் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த், நீதிமான் தன் விசுவாசத்தினால் வாழ்வான். ஆகவே ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், ஆண்டவருடைய அருள் வாக்கை கேட்கிறோம், அது உடைத்து தரப்படுகிறது. பல சம்பவங்களை சொல்லுகிறேன், அனுபவத்தை பகிர்கிறேன். கொஞ்சம் காட்ட சாட்டமாக சொல்கிறேன் தான், காரமாக சொல்கிறேன், எடுத்துரைத்து இடித்துரைத்து சொல்லுகிறேன். அவைகள் நம் உள்ளத்தில் இறங்குதல் வேண்டும். உள்ளத்தில் இறங்குனா தான் இந்த வார்த்தைக்கு மதிப்பு. இல்லைன்னா கமெண்ட் அடிச்சுக்கிட்டே போவான், அவன் நாக்கில் இருக்கிறவன். ஆமாம், இந்த சாமியார் இப்படி தான் அரைச்ச மாவையே அரைப்பார், இவர் தான் அரைக்காத மாவில் ஆப்பம் சுடுறவர். வீட்டில் போனால் தினமும் புது ஆப்பம் சாப்பிடலாம், அவங்க வீட்டுக்கு போனால். இந்த கமெண்ட் இருக்குதே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் இந்த கடைசியில் இருக்கு இல்லையா, அந்த கார்னட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டான கமெண்ட்டு, இங்கே பேசுனா அங்கே எதிர் கமெண்ட் வரும். அதை விட்டுட்டே மக்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க, வளாகத்துக்கு போதுண்டா உங்களோட இது ரோதனை அப்படின்னு. அப்போ எல்லாம் இங்கே வந்ததுனால அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, அந்த கமெண்ட்டு கும்பல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவருடைய வார்த்தை எண்ணில் இறங்க வேண்டும். தோல் உரித்து என்னை அப்பட்டமாக ஆண்டவருக்கு காட்ட வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக என்னுடைய சுயநலத்தையும் என்னுடைய சுய விருப்புகளையும் அடக்கி ஆண்டு கொண்டு இறைவனுக்கேற்ற பழிபொருளாக இருக்கிறேனா? அப்பதான் பிறரை நான் சொல்ல முடியும். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. அதை நாம் வாழ்வதற்கு ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.